தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளுக்கு ஆங்காங்கே விதிக்கப்பட்ட அபராதத்தை திரும்பப் பெறுவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவலர் ஆறுமுகப்பாண்டி அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் விதிகளை மீறியதாக அபராதம் விதிக்க தொடங்கினர். 2 அரசு துறைகளுக்கு இடையே மறைமுக பணிப்போர் ஏற்பட்ட சூழலில் உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில தினங்களாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கூறி விதிக்கப்பட்ட அபராதங்கள் திரும்பப் பெறப்படும் என காவல்துறை கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இரு துறைகளுக்கும் இடையிலான பணிப்போர் முடியும் நிலை உருவாகியுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அரசு பேருந்துகளில் காவலர்களுக்கு இலவச பயணத்தை உடனடியாக அமல்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என திமுக அரசின் அறிவிப்பு வெற்று விளம்பரத்திற்கானது என்பதை 4 நேரியில் காவலருக்கு இலவச பயணம் மறுக்கப்பட்டிருப்பது தெளிவாக்கிவிட்டதாக கூறியுள்ளார். காவல்துறையினருக்கும் போக்குவரத்து துறைக்கும் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் மோதல் போக்கு உருவானதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாகவும், அரசின் இரு துறைகள் மோதிக்கொள்ளும் செய்தி இதுவரை வரலாற்றில் யாரும் கேட்டிராதது எனவும் EPS கூறியுள்ளார். எப்போதோ தீர்க்க வேண்டிய சிறிய பிரச்சனையை 3 நாட்கள் கழித்து இரு துறை செயலாளர்களையும் அழைத்து பேசும் அளவுக்கு சென்றது அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.